ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் காரைக்குடி கார சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகலாம். தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, அது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை கொரகொரன்னு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதில் 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரனே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கருகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கேப்பில் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அது கூட தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான காரைக்குடி கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.